படித்தேன். வாட் வி ஹவ் டன் ஃபார், வாட் வி ஹவ் லேர்ன் ஃபார், ரெண்டே வார்த்தை போட்டிருக்கான். வாட் வி ஹவ் லேர்ன் so far is like a handful of earth and what we have yet to learn is like the whole world. கீழே சின்னதை எழுதி போட்டிருக்கான் தமிழில். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு தமிழில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஔவையார் சொன்னதை அமெரிக்காவில் எழுதி போட்டிருக்கான் பள்ளிக்கூடத்து வாசல். இப்போ சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் யார் பெரிய ஆள் பாருங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காதரா, உலக நீதி. இளமையில் கல், ஆத்திச்சூடி, சின்ன வயசுலேயே படிச்சிரு. என்னும் எழுத்தும் கண்ணென தகும், கண்ணுக்கு நிகரானதரா எழுத்தும் படிப்போம். கை பொருள் தன்னில் மெய் பொருள் கல்வி. கையில் இருக்கிற கோடிக்கணக்கான பணம் பெருசு இல்லை, அறிவு தான் பெருசுங்க. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு வள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவியில் நீ படிச்சுட்டேன்னா அது உனக்கு 7 பிறவிக்கு உதவுண்டாங்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்களேன், உங்கள் தாத்தாவோட அப்பா பாட்டனார் படிக்காதவர் இருந்திருப்பார், தாத்தா கையெழுத்து போட தெரிஞ்சிருப்பார், அப்பா கிராஜுவேட் ஆகிருப்பார். உன்னை என்ஜினியராக டாக்டராக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேர்க்கணும்னு படிக்க வைக்கிறாங்க. நீ டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும்னு படிக்கிற. இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தன் படிக்க ஆரம்பித்தா அது 7 பிறவிக்கு தொடர்ந்து போகுதுங்கிறான். இது சொல்கிறது நான் இல்லை, வள்ளுவர். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைன்ட்டார். அப்போ படிக்கணுமா இல்லையா? இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த வித்யாநிகேதனில் நீங்கள்லாம் படிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள்லாம் எத்தனை தடவை யோசித்து பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. மாணவர்களே, மாணவிகளே, இந்த பள்ளியிலே 8, 9, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவிகள் இங்கே அமர்ந்திருப்பதாக நான் உணர்கிறேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், இங்கே நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன காரணம்? தமிழகம் முழுமையும் லென்த் அண்ட் பிரெத் என்று சொல்லுவார்களே, 10 ஆண்டுகளிலே பணி நிறைவுக்கு பிறகு 10 லட்சம் மாணவர்களை நேராக பார்த்து விட்டேன். நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் இங்கே வந்து படிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய மதிப்பெண்களோ, உன்னுடைய அறிவோ, உன்னுடைய திறமையோ அதுவெல்லாம் 2ஆம் பட்சம். கோடிக்கணக்கான பேர் பள்ளியிலும் கல்லூரியிலும் காலெடுத்து வைப்பதற்கு இயலாமல் இன்னும் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட அற்புதமானது ஒரு கல்லூரியிலே நீங்கள் வந்து சேர்ந்து இப்போது படித்து என்னை போன்றவர்களுடைய உரையை கேட்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும். முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்த்தெடுக்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் வித்யாநிகேதன் பள்ளியிலே இன்று படித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலிலே இதயத்திலே பதிவு செய்து. நிதர்சனமான உண்மை இது. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். படின்னு எல்லாரும் சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கடிச்சேன்னா தோற்பாக இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணியை குடித்தா இனிக்கும். அதை எப்படி இலக்கியத்தில் சொல்லியிருக்கேன் தெரியுமா? தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிற பிள்ளைகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும், மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி, நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிது. என்ன அர்த்தம்? சாதாரணமாக ஆரம்பத்தில் படிக்கும்போது கஷ்டமாக தாண்டா இருக்கும், ஆனால் படித்து முடிச்சிட்டேன்னா வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கும். ஆனால் சிற்றின்ப செயல்களோ, செல்லை எடுத்து வச்சு ஏதாவது நோண்டிட்டு பார்த்துட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா, கொஞ்ச நேரம் இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுத்து விடும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கணும்னா புத்தகத்தை எடுத்து படி, வாழ்க்கை முழுவதும் துன்பப்படணும்னா செல் எடுத்துப்பார். இது யார் சொல்கிறா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் சொல்லிட்டு போயிருக்கான். எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெரியனா. எல்லா பிறவிலையும் பெரிய பிறவி மனித பிறவிடா. நீ மனிதனை பிறந்தா பத்தாது படிக்கணும், படித்தா பத்தாது படித்தபடி நடக்கணும். நீ நடந்து பாரு, உன்னை வெல்ல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால தான் எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடென்க. அறிவே கல்வியாம்
அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். வீட்டில் அப்பா பணக்காரனாக இருக்கான்ட்டு புள்ள படிக்க மாட்டான். ஒரு அரசன் கூட மூத்தவனை வாடான்னு ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்க மாட்டானா. யார் அறிவுள்ள பிள்ளையோ அவன்கிட்ட தான் ஆட்சி பொறுப்பு ஒப்படைப்பானா. எந்த ஜாதி எந்த மதம் ஏழையா பணக்காரனா கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா பாக்கியெல்லாம் உனக்கு கேளுடான்ட்டான். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பெரும்பாலும் சொல்லுவது, நீ நல்ல படி, நல்ல வேலைக்கு போகலாம், நிறைய சம்பாதிக்கலாம். கல்வியினுடைய பொருள் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல. தயவு செய்து பெற்றோர்கள் நீ நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கலாம், நீ நல்லா படிச்சேன்னு சொல்லாதீங்க. கல்வியினுடைய பொருள் கடலளவு பெரியது. எப்படி? வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. என்ன அர்த்தம்? வெள்ளம் வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போகாது, அரசனால் எடுத்துக்க முடியாது, பணம் கொடுக்க கொடுக்க குறையும், கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? கொடுக்க கொடுக்க வளர்றது. அன்பையும் கல்வியையும் தவிர கொடுக்க கொடுக்க வளர்வது வேறு எதுவுமே இல்லை உலகத்தில். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. உங்கள் அம்மா அப்பா மாதிரி எங்கள் அம்மா அப்பா. என்னுடைய அப்பா 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி. உங்களுடைய ஆசிரியை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்களே, என்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் அம்மா அப்பா ஒன்றுகிட்ட சொல்கிற மாதிரி, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உயர்ந்த வேலைக்கு போகலாம்ப்பா. அது மட்டும் இல்லை, உன்கிட்டருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, அதனால படிப்பா, எங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் படித்தேன், கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் படித்தேன். உயர் காவல்துறை அதிகாரியாக ஆனேன். ஆனால் ஏன் இப்போ இந்த பதிவு செய்கிறேன் தெரியுமா? இப்போது என்னிடத்திலே நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. பணி நிறைவுக்கு பிறகு நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் நான் ஒழுங்காக படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். இன்று உங்கள் முன் உரையாற்றி கொண்டு நிற்கின்றேன் என்றால் கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தார். கூடியிருக்கின்ற மக்கள் லட்சக்கணக்கானவர்கள். அவர்களை பார்த்து லெனின் அறைகூவல் விடுத்தான். இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு உங்களுக்கு 3 கடமைகள். ஒரு பெண் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டார். படியுங்கள். ஒரு இளைஞர் எழுந்து 2வது கடமை எங்களுக்கு படியுங்கள். ஒரு முதியவர் எழுந்து 3வது கடமை எங்களுக்கு என்ன? படியுங்கள். ஏன் படியுங்கள் 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 என்றே 3 தரப்பினருக்கும் எழில் அன்றைக்கு லெனின் கூறினான் தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான். அதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள் தான். நான் சொன்னேனே, ஒரு மன்னன்னா அவனுக்கு அந்த நாட்டில் மட்டும்தான் புகழ், படித்தவனா இருந்தால் உலகம் பூரா புகழ்னு சொன்னனே. டயோஜனிஸ் என்று ஒரு தத்துவ ஞானி மாசிடோனியா அரண்மனையிலே அலெக்சாண்டர் இராணுவ உடையோடு நின்று கொண்டிருக்கின்றான். காலை 7 மணி. மக்கள் சாரி சாரியாக வருகிறார்கள், தன்னை பார்க்க வருகிறார்கள் என்று உடையை சரி செய்து கொண்டு நிற்கின்றான். ஒருத்தன் கூட அவனை பார்க்கல. யார்? த மேன் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு. அவனுடைய நாட்டில் எல்லாரும் போகிறான். தளபதியை கூப்பிட்டு எங்கடா போகிறான் எல்லாருன்னு கேட்குறான். இங்கே டயோஜனிஸ்னு ஒரு ஞானி இருக்கார், அவரை பார்க்குறதுக்காக போகிறேன். யாரா? எனக்கு தெரியாமல் என்னுடைய நாட்டில் ஒரு பெரிய ஞானி, அவனை போய் அழைச்சிட்டு வா அப்படிங்கிறான் தளபதிகிட்ட. வரலாற்று பதிவு நான் உங்களிடம் கூறுவது, தளபதி குதிரை எடுத்துகிட்டு போகிறான். சூரிய வெளிச்சத்திலே சம்மணமிட்டு தரையிலே அமர்ந்து, அப்போல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல, மின்சார பல்பெல்லாம் கண்டுபிடிக்கல. சூரிய வெளிச்சத்தில் புத்தகத்தை படித்து எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கான். ஆயிரக்கணக்கான மக்கள் எதிர்த்தார் போல் அமர்ந்திருக்கிறார்கள். தளபதி போய் குதிரையை நிறுத்திட்டு வந்து அரண்மனையில் மன்னனை பாரு அப்படின்னு கூப்பிட்றான். நான் மன்னனை பார்க்கணுன்னு சொல்லவே இல்லையேங்கிறான் டயோஜனிஸ். இல்லை, மன்னன் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாருங்கிறான். அப்படின்னா அவன் மன்னனை இங்கே வர சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, மன்னனை போய் எப்படி இங்கே வர சொல்கிறதுன்னு. வேறு வழி இல்லை, போய் சொல்கிறான். என்னை வர சொன்னானா என்று ஆச்சரியப்பட்ட
அலெக்சாண்டர், இத்தனைக்கும் அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலினுடைய மாணவன், மாபெரும் அறிவாளி, போர் வீரன் மட்டுமல்ல. சரின்னு குதிரையை எடுத்துகிட்டு அலெக்சாண்டரே போகிறான். போய் குதிரையை நேராக நிறுத்துகிறான். அவர் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி படித்து கொண்டிருந்த புத்தகங்களிலிருந்து கண்களை அகற்றாத டயோஜனீஸ், சூரிய ஒளி என்னுடைய புத்தகத்திலே பட்டு அதன் மூலம் நான் படித்து எல்லோருக்கும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். வெளிச்சத்தை இருளாக மாற்றுகின்ற முட்டாளே, குதிரையை அகற்றி நிறுத்து, உன்னுடைய குதிரையினுடைய நிழல் என்னுடைய புத்தகத்தில் விழுகிறதுங்கிறான். அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியாமல் அவன் சொன்ன துணியை பார்த்துட்டு குதிரையை எட்டி நிறுத்திட்டு கீழே இறங்குறான். டயோஜனிஸ் எந்திரிக்கிறான். உலகத்தை ஜெயித்த மாவீரனை பார்த்து டயோஜனிஸ் கேட்குறான், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். அதுக்காக தான் வர சொன்னதே. எனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்கிறாயா? உன்னிடம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி. என்னடா கேள்வி? சொல்கிறான், நான் இந்த உலகத்தையே ஜெயித்த மாவீரன், என்ன பார்க்காம உன்னை பார்க்கறதுக்கு ஏண்டா எல்லாரும் வர்றான் அப்படின்னு கேட்குறான். இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தாய் அலெக்சாண்டர்? நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா, நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா. மண்ணை வென்ற உன்னை வெறுத்து தன்னையே வென்ற என்னை பார்க்க வருகிறார்கள், இது கூடவா உனக்கு தெரியவில்லைன்னா நின்று அலெக்சாண்டர் அவனுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு திரும்பி போயிட்டான். உண்மையிலே நீ ஞானி தாண்டான். அப்போது அத்துணைக்கும் காரணம் படிப்பை தவிர வேற என்ன? நினைத்து பாருங்கள். ஏன் இதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா, தமிழில் ஏன் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா, சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகர், தமிழ் மொழிக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை நான் அடித்து சொல்லுவேன். ஒரு மாதத்துக்கு முன்னால் அமெரிக்காவில் பிரிமாண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அது நியூயார்க் நகரத்தில். அந்த பள்ளியில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். உள்ளே அப்படி நுழைவாயிலில் இப்படி மேலே படித்தேன், ஏதோ ஒன்று எழுதி போட்டிருந்தாங்க. ஒரு அடி எடுத்து வச்சோன்னே இது எங்கேயோ பொறி தட்டுதேன்னு என்ன போட்டிருக்காங்கன்னு திரும்ப படித்தேன். வாட் வி ஹவ் டன் ஃபார், வாட் வி ஹவ் லேர்ன் ஃபார், ரெண்டே வார்த்தை போட்டிருக்கான். வாட் வி ஹவ் லேர்ன் ஸோ ஃபார் இஸ் லைக் எ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் எர்த் அண்ட் வாட் வி ஹவ் எட் டு லேர்ன் இஸ் லைக் தி ஹோல் வேர்ல்டு. கீழே சின்னதை எழுதி போட்டிருக்கான் தமிழில், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு தமிழில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஔவையார் சொன்னதை அமெரிக்காவில் எழுதி போட்டிருக்கான் பள்ளிக்கூடத்து வாசலில். இப்போ சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் யார் பெரிய ஆள் பாருங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காதரா, உலக நீதி. இளமையில் கல் ஆத்திச்சூடி, சின்ன வயசுலேயே படிச்சிரு. என்னும் எழுத்தும் கண்ணென தகும், கண்ணுக்கு நிகரானதரா எழுத்தும் படிப்போம். கை பொருள் தன்னில் மெய் பொருள் கல்வி. கையில் இருக்கிற கோடிக்கணக்கான பணம் பெருசு இல்லை, அறிவு தான் பெருசுங்க. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு வள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவியில் நீ படிச்சுட்டேன்னா அது உனக்கு 7 பிறவிக்கு உதவுண்டாங்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்களேன். உங்கள் தாத்தாவோட அப்பா பாட்டனார் படிக்காதவர் இருந்திருப்பார். தாத்தா கையெழுத்து போட தெரிஞ்சிருப்பார். அப்பா கிராஜுவேட் ஆகிருப்பார். உன்னை என்ஜினியராக டாக்டராக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேர்க்கணும்னு படிக்க வைக்கிறாங்க. நீ டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும்னு படிக்கிற. இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தன் படிக்க ஆரம்பித்தா அது 7 பிறவிக்கு தொடர்ந்து போகுதுங்கிறான். இது சொல்கிறது நான் இல்லை, வள்ளுவர். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைன்ட்டார். அப்போ படிக்கணுமா இல்லையா? இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த வித்யாநிகேதனில் நீங்கள்லாம் படிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள்லாம் எத்தனை தடவை யோசித்து பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. மாணவர்களே, மாணவிகளே, இந்த பள்ளியிலே 8, 9, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவிகள் இங்கே அமர்ந்திருப்பதாக நான் உணர்கிறேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், இங்கே நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன காரணம்? தமிழகம் முழுமையும் லென்த் அண்ட் பிரெத் என்று சொல்லுவார்களே, 10 ஆண்டுகளிலே பணி நிறைவுக்கு பிறகு 10 லட்சம் மாணவர்களை நேராக பார்த்து விட்டேன். நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் இங்கே படிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய மதிப்பெண்களோ, உன்னுடைய அறிவோ, உன்னுடைய திறமையோ அதுவெல்லாம் 2ஆம் பட்சம். கோடிக்கணக்கான பேர் பள்ளியிலும் கல்லூரியிலும் காலெடுத்து வைப்பதற்கு இயலாமல் இன்னும் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட அற்புதமானது ஒரு கல்லூரியிலே நீங்கள் சேர்ந்து இப்போது படித்து என்னை போன்றவர்களுடைய உரையை கேட்பதற்கு என்ன காரணம் தெரியுமா?
தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும். முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்த்தெடுக்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் வித்யாநிகேதன் பள்ளியிலே இன்று படித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலிலே இதயத்திலே பதிவு செய்து. நிதர்சனமான உண்மை இது. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். படின்னு எல்லாரும் சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னை இனிக்கும். நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கடிச்சேன்னா தோற்பாக இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணியை குடித்தா இனிக்கும். அதை எப்படி இலக்கியத்தில் சொல்லியிருக்கேன் தெரியுமா? தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிற பிள்ளைகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிது. என்ன அர்த்தம்? சாதாரணமாக ஆரம்பத்தில் படிக்கும்போது கஷ்டமாக தாண்டா இருக்கும். ஆனால் படித்து முடிச்சிட்டேன்னா வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கும். ஆனால் சிற்றின்ப செயல்களோ, செல்லை எடுத்து வச்சு ஏதாவது நோண்டிட்டு பார்த்துட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா, கொஞ்ச நேரம் இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுத்து விடும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கணும்னா புத்தகத்தை எடுத்து படி, வாழ்க்கை முழுவதும் துன்பப்படணும்னா செல் எடுத்துப்பார். இது யார் சொல்கிறா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் சொல்லிட்டு போயிருக்கான். எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவர்க்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெரியனா. எல்லா பிறவிலையும் பெரிய பிறவி மனித பிறவிடா. நீ மனிதனை பிறந்தா பத்தாது படிக்கணும், படித்தா பத்தாது படித்தபடி நடக்கணும். நீ நடந்து பாரு, உன்னை வெல்ல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால தான் எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடென்க. அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். வீட்டில் அப்பா பணக்காரனாக இருக்கான்ட்டு புள்ள படிக்க மாட்டான், அடுத்த தலைமுறையில் நின்னபடி விழுந்துடும். ஏழை பிள்ளையாக இருப்பான், படுற கஷ்டத்தை பார்ப்பான். நாளைக்கு நம்ம நல்லா இருக்கணுமே, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுமே, நமக்கு நல்ல திருமணம் ஆகணுமே, நல்ல வேலைக்கு போகணுமே, மரியாதையை அந்த சமூகத்தில் மதிக்கப்படணுமே, பெற்றோர்களை காப்பாற்றணுமேன்னு படிப்பான். அடுத்த தலைமுறையிலே ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். எப்படி இருக்கணுங்கிறத முடிவு செய்ய வேண்டியது நீனு. அதனால தான் பாரதி சொன்னான், அற்புதமாக பதிவு செய்தார் பாரதி. என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ. மற்ற நாட்டுக்காரன் தமிழ்நாட்டை பார்த்து இவ்வளவு அறிவாளிகளாக எல்லாரும் இருக்கிறானே அப்படின்னு சொல்கிற நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தாண்டா இந்தியாவுக்கு நல்ல நாள். அது யார் கையில் இருக்கு? உங்கள் கையில் தானே இருக்கு. இப்போ நான் பார்க்குறேன், எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்த மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகளே அமர்ந்திருப்பதை பெற்றோர்கள் உட்பட நான் பார்க்கின்றேன். பணக்காரன் படிக்கிறானோ இல்லையோ, நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் படிக்கணும். ஏன் நான் சொல்கிற பணக்காரங்களாம் டாடா பிர்லா அம்பானி அதானி ஸ்டீவ் ஜாப் பில்கேட்ஸ் அவங்க மாதிரி உள்ளவங்க. அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம படிக்கணும். நம்ம ஏன் படிக்கணும் தெரியுமா? உன்னுடைய பெருமை என்ன தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. பணக்கார வீட்டில் 4 வேலைக்காரர் இருப்பான், புள்ள பிறந்தவனை தூக்கி தோளில் வச்சுக்குவான், அவன் காலை தூக்கி தோளில் வச்சுக்குவான். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், நாளைக்கு நமக்கு திருமணம் ஆகணும், நம்ம பிள்ளைங்களுக்கு அறிவு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாப்பிட்ணும். ரோட்டில் போய் நிற்க முடியாது, தார் போடுற வேலையை பார்க்க முடியாது, டேபிள் துடைக்கிற வேலையை பார்க்க முடியாது, மெக்கானிக் கடையில் வேலை பார்க்க முடியாது. படிச்சுட்டு ஃபேனு கீழே உட்காந்து வேலை பார்க்கணுன்னு நீ நினைக்கிற. அப்போ நம்ம படிக்கணும். இதெல்லாம் செய்யணும்னா என்ன வேணும்? நம்ம ஏழை குடும்பத்தில் என்ன வேணும்? நம்முடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற உண்மை என்ன? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? உங்களால் மட்டுமே நிரூபிக்கக்கூடிய பெருமை என்ன தெரியுமா?
பணக்காரர்களுடைய மாளிகையிலே வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டும்தான் நிரூபிக்க முடியும். அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகு வார் மூழ்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர் காய்கின்றவர் போல இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனம் மாறுபடும் இயல்புடைய ஆட்சியாளரைச் சார்ந்து பழகுவோர் அவரிடம் கிட்ட நெருங்காமலும் விட்டு விலகாமலும் இடைநிலை நின்று பழகுக. கலைஞர் விளக்க உரை. முடிமன்னருடன் பழகுவோர் நெருப்பில் குளிர் காய்வது போல அதிகமாக நெருங்கிவிடாமலும் அதிகமாக நீங்கிவிடாமலும் இருப்பார்கள். அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகு வார் மூழ்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர் காய்கின்றவர் போல இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனம் மாறுபடும் இயல்புடைய ஆட்சியாளரைச் சார்ந்து பழகுவோர் அவரிடம் கிட்ட நெருங்காமலும் விட்டு விலகாமலும் இடைநிலை நின்று பழகுக. கலைஞர் விளக்க உரை. முடிமன்னருடன் பழகுவோர் நெருப்பில் குளிர் காய்வது போல அதிகமாக நெருங்கிவிடாமலும் அதிகமாக நீங்கிவிடாமலும் இருப்பார்கள். அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகு வார் மூழ்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர் காய்கின்றவர் போல இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனம் மாறுபடும் இயல்புடைய ஆட்சியாளரைச் சார்ந்து பழகுவோர் அவரிடம் கிட்ட நெருங்காமலும் விட்டு விலகாமலும் இடைநிலை நின்று பழகுக. கலைஞர் விளக்க உரை. முடிமன்னருடன் பழகுவோர் நெருப்பில் குளிர் காய்வது போல அதிகமாக நெருங்கிவிடாமலும் அதிகமாக நீங்கிவிடாமலும் இருப்பார்கள். அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகு வார் மூழ்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர் காய்கின்றவர் போல இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனம் மாறுபடும் இயல்புடைய ஆட்சியாளரைச் சார்ந்து பழகுவோர் அவரிடம் கிட்ட நெருங்காமலும் விட்டு விலகாமலும் இடைநிலை நின்று பழகுக. கலைஞர் விளக்க உரை. முடிமன்னருடன் பழகுவோர் நெருப்பில் குளிர் காய்வது போல அதிகமாக நெருங்கிவிடாமலும் அதிகமாக நீங்கிவிடாமலும் இருப்பார்கள். அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகு வார் மூழ்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர் காய்கின்றவர் போல இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனம் மாறுபடும் இயல்புடைய ஆட்சியாளரைச் சார்ந்து பழகுவோர் அவரிடம் கிட்ட நெருங்காமலும் விட்டு விலகாமலும் இடைநிலை நின்று பழகுக. கலைஞர் விளக்க உரை. முடிமன்னருடன் பழகுவோர் நெருப்பில் குளிர் காய்வது போல அதிகமாக நெருங்கிவிடாமலும் அதிகமாக நீங்கிவிடாமலும் இருப்பார்கள். அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகு வார் மூழ்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர் காய்கின்றவர் போல இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனம் மாறுபடும் இயல்புடைய ஆட்சியாளரைச் சார்ந்து பழகுவோர் அவரிடம் கிட்ட நெருங்காமலும் விட்டு விலகாமலும் இடைநிலை நின்று பழகுக. கலைஞர் விளக்க உரை. முடிமன்னருடன் பழகுவோர் நெருப்பில் குளிர் காய்வது போல அதிகமாக நெருங்கிவிடாமலும் அதிகமாக நீங்கிவிடாமலும் இருப்பார்கள். அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகு வார் மூழ்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர் காய்கின்றவர் போல இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனம் மாறுபடும் இயல்புடைய ஆட்சியாளரைச் சார்ந்து பழகுவோர் அவரிடம் கிட்ட நெருங்காமலும் விட்டு விலகாமலும் இடைநிலை நின்று பழகுக. கலைஞர் விளக்க உரை. முடிமன்னருடன் பழகுவோர் நெருப்பில் குளிர் காய்வது போல அதிகமாக நெருங்கிவிடாமலும் அதிகமாக நீங்கிவிடாமலும் இருப்பார்கள். அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகு வார் மூழ்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர் காய்கின்றவர் போல இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனம் மாறுபடும் இயல்புடைய ஆட்சியாளரைச் சார்ந்து பழகுவோர்
அவரிடம் கிட்ட நெருங்காமலும் விட்டு விலகாமலும் இடைநிலை நின்று பழகுக. கலைஞர் விளக்க உரை. முடிமன்னருடன் பழகுவோர் நெருப்பில் குளிர் காய்வது போல அதிகமாக நெருங்கி விடாமலும் அதிகமாக நீங்கி விடாமலும் இருப்பார்கள். அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க இகல்வேந்தர் சேர்ந்தொழுகு வார் மூர்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர் காய்கின்றவர் போல இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனம் மாறுபடும் இயல்புடைய ஆட்சியாளரைச் சார்ந்து பழகுவோர் அவரிடம் கிட்ட நெருங்காமலும் விட்டு விலகாமலும் இடைநிலை நின்று பழகுக. கலைஞர் விளக்க உரை. முடிமன்னருடன் பழகுவோர் நெருப்பில் குளிர் காய்வது போல அதிகமாக நெருங்கி விடாமலும் அதிகமாக நீங்கி விடாமலும் இருப்பார்கள். அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க இகல்வேந்தர் சேர்ந்தொழுகு வார் மூர்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர் காய்கின்றவர் போல இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனம் மாறுபடும் இயல்புடைய ஆட்சியாளரைச் சார்ந்து பழகுவோர் அவரிடம் கிட்ட நெருங்காமலும் விட்டு விலகாமலும் இடைநிலை நின்று பழகுக. கலைஞர் விளக்க உரை. முடிமன்னருடன் பழகுவோர் நெருப்பில் குளிர் காய்வது போல அதிகமாக நெருங்கி விடாமலும் அதிகமாக நீங்கி விடாமலும் இருப்பார்கள்.